Hello friends, welcome to our YouTube channel Competitive Exams Education Institute. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸ் பார்ட்டில் உள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ்? It is evenly spaced alternating bright and dark band pattern. அதாவது வந்து நமக்கு பேண்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னா பிரைட் டார்க் அகெயின் பிரைட் டார்க் இந்த மாதிரி வந்து ஈவனாக அல்டர்னேட்டிங் பேட்டர்னில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த பிரைட் ஆர் டார்க் பேண்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா லைட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்க்ரீனில் வந்து பிரைட் ஆர் டார்க் பேண்ட் பேட்டர்ன் வந்து கிடைக்குது. The bright or dark band is caused by beams of light. Interference is a phenomenon in which two waves superpose to form a resultant wave of greater, lower or the same amplitude. அதாவது நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஃபினாமினாவில் டூ வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டூ வேவ்ஸ் வந்து அடிஷன் ஆகி நமக்கு ரிசல்டன்ட் வேவ் வந்து ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு கிரேட்டராக கிடைக்கும் ஆர் லோயர் ஆர் சம்டைம்ஸ் வந்து சேம் ஆம்ப்ளிடியூடாக நமக்கு கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். Definition of interference: when two or more light waves having the same frequency or same wavelength or same amplitude meet together in a medium at a point, they cancel or enhance the effect of each other at that point. What is the principle for interference? The basic principle of interference is superposition principle. Interference means it is a characteristics of waves. Thomas Young postulated that light is a wave and it is subjected to superposition principle. Next one is definition for superposition principle. When two or more waves are instant on the same point, then the total displacement is equal to the algebraic sum of the displacement of இண்டிவிஜுவல் வேவ்ஸ். அதாவது வந்து நமக்கு இப்போ டூ ஆர் மோர் வேவ்ஸ் வந்து ஒரு சேம் பாயிண்டில் வந்து இன்ஸ்டன்ட் ஆகும்போது நமக்கு அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த இண்டிவிஜுவல் வேவ்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம அடிஷன் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க, த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் வேவ்ஸ். அதாவது இண்டிவிஜுவல் வேவ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம அடிஷன் பண்ணனா, அதாவது வந்து இப்போ டூ வேவ்ஸ் இருக்குன்னா, ஸோ இந்த டூ இண்டிவிஜுவல் வேவ்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். The superposition principle determines the resulting intensity pattern on the illuminated screen. அதாவது வந்து நமக்கு illuminated screen இருக்கும். ஸோ அந்த illuminated screenல தான் நமக்கு ரிசல்ட்டிங் இன்டென்சிட்டி பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டிங் இன்டென்சிட்டி பேட்டர்னை வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்மளால் இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட்ஸை வந்து மேக்ஸிமம் எல்லா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்லையுமே வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் சச் அஸ் லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், surface water waves, gravity waves or matter waves and acoustic waves. What is a standing waves? Interference between waves traveling in opposite directions produces standing waves. Next one is wave interference. When two waves meet while traveling along the same medium. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஆன் ஸ்க்ரீன். ஆக்சுவலி நமக்கு ஸ்க்ரீனில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டார்க் பிரைட் அகெயின் டார்க் பிரைட் இந்த மாதிரி வந்து அல்டர்னேட்டிங் பேட்டர்னில் தான் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸோட சென்டர் ப்ளஸ் அனதர் ஒன் பிரைட் ஃப்ரிஞ்சஸோட சென்டர் வந்து நமக்கு வித் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். அதாவது வந்து வித் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்சஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா W சஃபிக்ஸ் B. இதுவே நமக்கு வித் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து எப்படி டினோட் பண்ணோன்னா W சஃபிக்ஸ் D. ஓகேங்களா? இந்த WD அதாவது வந்து வித் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து எப்படி கிடைக்கும்னா, ஸோ இந்த வந்து டார்க் பேட்டர்னோட சென்டர் ப்ளஸ் இந்த டார்க் பேட்டர்னோட சென்டர். ஸோ இந்த சென்டர் ஆஃப் டூ டார்க் பேண்ட் இஸ் த வித் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சஸ். Centers of two dark bands is the width of dark fringes. So centers of two bright bands is the width of bright fringes. Next one is interference fringe pattern. It is the pattern of bright and dark lines. Next one is fringe distance. It is the screen distance between
two bright fringes or two dark fringes. Next one is a condition for interference fringes. First one is two waves should be coherent. Coherent means they emit identical waves with a constant phase difference. Next one is a monochromatic source. It means waves should be of a single wavelength. Next one is same polarization of waves. Then distance between the coherent sources is small. Next condition is distance between the source and screen is large. What is coherent sources? In coherent sources, waves have same wavelength or same frequency. அதாவது இந்த கோஹரண்ட் சோர்ஸ் வந்து நம்ம சிங்கிள் லைட் சோர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். தட் இஸ் கோஹரண்ட் சோர்ஸஸ் அப்டெய்ன்டு ஃப்ரம் சிங்கிள் லைட் சோர்ஸ். கோஹரண்ட் சோர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டூ மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிவிஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். செகண்ட் மெத்தட் இஸ் டிவிஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். That is the coherent sources produced from division of wavefront and division of amplitude methods. Next one is types of coherent. There are two types available. First one is temporal coherent. Temporal coherent means it is the wavelength spectrum of light. Second type is spatial coherence. Spatial coherence is determined by transverse size of the source. What is a crest and what is trough? ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வேவ் வந்து நமக்கு இருக்குங்கன்னா இந்த வேவோட வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கிரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மினிமம் பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேவ்ஸை வந்து இந்த மாதிரி உள்ள இந்த வேவ் வந்து நம்ம சைக்கிள்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா, திஸ் இஸ் வேவ் சைக்கிள். Crest means maximum point, trough means minimum point. Types of interference. First one is constructive interference. In constructive interference, addition of crest takes place. Which means அதாவது வந்து நமக்கு அந்த crestன்னு சொன்னது வந்து நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கோமா. ஓகே, இந்த மாதிரி வேவ் இருக்குன்னா ஸோ இந்த வேவோட மேக்ஸிமம் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து crestன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டூ வேவ்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சேம் ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது நமக்கு ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும்னா ஸோ இந்த ரெண்டு வேவ்ஸும் வந்து நமக்கு அடிஷன் ஆகி தான் ஃபைனல் ரிசல்டன்ட் வேவ் வந்து நமக்கு கிடைக்கும். இன் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிரைட் லைன்ஸ் அப்பியர். அதாவது வந்து நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு கிடைக்கும். இன் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இன்டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம். Next one is path difference equals an integral numbers of wavelength. That is 0, lambda, 2 lambda, 3 lambda up to etc. Next one is condition for constructive interference. D which is equal to m into L. This is the condition for constructive interference. Whereas D represents path length difference or path difference. M represents any integer. ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டூ லைட் வேவ்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு வேவ்ஸ் வந்து இன்ஃபேஸ் இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா சேம் டைரெக்ஷனில் வந்து வேவ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்கும்போது செகண்ட் வேவும் மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து மினிமம் பாயிண்ட் போனால் நமக்கு செகண்ட் வேவும் மினிமம் பாயிண்ட் போகும். அதாவது வந்து இன்ஃபேஸில் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பொறுத்தவரை. ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் வந்து இந்த டூ வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு அடிஷன் ஆகி ரிசல்டன்ட் வேவ்ல எப்படி கிடைக்கும்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரேட்டர் ஆம்ப்ளிடியூடாக வந்து கிடைக்கும். அதாவது வந்து ரிசல்டன்ட் வேவ் வந்து நமக்கு கிரேட்டர் ஆம்ப்ளிடியூடாக கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். Next type is destructive interference. In destructive interference, cancellation of crest takes place. It is 180 degree out of phase. அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் இருக்குதுங்களா, ஒரு வேவ் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும், அனதர் வேவ் வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு வேவ் வந்து நமக்கு மினிமமாக இருக்கும், அனதர் ஒன் வேவ் இஸ் மேக்ஸிமம். தட் இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அதாவது வந்து டூ வேவ்ஸும் வந்து நமக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். இதுவே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் வந்து இன் ஃபேஸில் இருக்கும். அதாவது வந்து சேம் டைரக்ஷனில் நமக்கு வந்து வேவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, தட் இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ஒன் வேவ் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் அனதர் ஒன் வேவ் வந்து நமக்கு மினிமமாக தான் கிடைக்கும். இன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டார்க் லைன்ஸ் அப்பியர். அதாவது வந்து நமக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
In destructive interference, intensity is minimum or almost zero. In destructive interference, path difference equals the half integral number of wavelengths, that is lambda by 2, 3 lambda by 2, etc. Next one is condition for destructive interference. D which is equal to m plus 1 by 2 into L. This is the condition for destructive interference, where D represents path length difference or path difference, m represents any integer. This is the destructive interference graphical representation. அதாவது வந்து இந்த மாதிரி நமக்கு 2 லைட் வேவ்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த 2 லைட் வேவ்ஸோட அதாவது வந்து நமக்கு இந்த வேவ்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்கும்போது செகண்ட் வேவ் வந்து மினிமம் பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கக்கூடியதை நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து இந்த 2 வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆகி ஃபைனலாக ரிசல்டன்ட் வேவ் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னா வந்து 0 ஆம்ப்ளிடியூடில் இருக்கும். அதாவது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் வேவ்ஸ் ஆர் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ வந்து நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து கேன்சல் ஆகும். ஸோ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னா 0 ஆம்ப்ளிடியூட்னு கிடைக்கும் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ நோட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.